மீனம். மீனத்துக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்க போகுது. ஜென்ம சனினா பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்க முடியாமல் போன புண்ணியங்களை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க முடியும். புண்ணியங்களும் சரி, பாவங்களும் சரி, ரெண்டுமே அவரவருடைய கர்ம பலனுக்கு ஏற்றாறு போல அவரவருக்கு நடக்கும். அப்போ ஜென்ம சனியில் நாம் என்ன செஞ்சால் நமக்கு சனி பகவானால் எந்த விதமான தீமைகளும் நிகழாமல் இருக்கும் அப்படின்னா, நியாயம், நீதி, நேர்மை, இந்த 3 விஷயத்தையும் நாம் கடைபிடித்தாலே போதும். மிகப்பெரிய அளவில் சனி பகவானுடைய சாதகமான பார்வை நமக்கு கிடைக்கும். அதையும் தாண்டி அந்த சர்வேஸ்வரனுடைய அருள் உங்களுக்கு இருந்துட்டா போதும். சனீஸ்வரனுடைய தாக்கம் எந்த விதத்திலையும் மீனத்தை அணுகாது. மீனம் வரக்கூடிய புத்தாண்டுல ரொம்ப செழிப்பா இருக்க போகுது. சந்தோஷமா தான் நினைச்சதை சாதிக்க போகுது. இது நாள் வரைக்கும் நீங்க நினைச்ச விஷயத்துக்கு 1000 தடைகள் ஏற்பட்டு இருக்கலாம். இனிமே எந்த விதமான தடையும் உங்களுக்கு ஏற்படாது. நீங்க நடந்து போகக்கூடிய பாதை மலர்கள் பூத்து குலுங்கக்கூடிய பாதை. இது நாள் வரைக்கும் காட்டிலையும் மேட்லையும் ரொம்ப கஷ்டப்பட்டு அடி வாங்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தீங்க. இனி உங்களுக்கு எந்த விதமான துன்பங்களும் நிகழாது. 2025 நீங்க நினைச்சதை விட பிரம்மாண்டமாக இருக்க போகுது. எந்த விதமான பயமும் இல்லாமல் நீங்கள் வரக்கூடிய புத்தாண்டை எதிர்கொள்ளணும். அதாவது நிறைய பேர் 1000 சொல்லுவாங்க, ஜென்ம சனினா போட்டு வாட்டி வதச்சிடும் அப்படின்னு. நல்லது செஞ்சால் எப்பேற்பட்ட சனியும் எதுவுமே பண்ணாது. இதுதான் சூட்சமம். நீங்கள் இது நாள் வரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதே கிடையாது. ஏன்னா அதையெல்லாம் பற்றி யோசிக்கிறதுக்கே நேரம் கிடையாது. மீனத்துக்கு பிறந்ததுல இருந்து இது வரைக்குமே எல்லாரும் உங்களை தான் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. நீங்கள் யாரையும் ஒதுக்கியும் வச்சதில்லை. யாரும் வாழக்கூடாதுன்னு நினச்சதும் கிடையாது. அடுத்தவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு தான் தூங்கும் போது கூட மீனம் நினச்சிக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட மீனத்துக்கு சனி பகவானால் ஏதாவது கெட்டது நடக்குமா? நடக்கவே நடக்காது. மிகப்பெரிய அளவில் அந்த சர்வேஸ்வரனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் வாரத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் சிவபெருமானுடைய ஆலயத்தில் போய் உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணி உங்களுக்கு நிறைவேறாமல் இருக்கக்கூடிய ஆசைகளை அந்த சிவனின் பாதத்தில் விட்டுட்டு வாங்க. விட்டுட்டு வெளியே வரும்பொழுது நீங்கள் மன நிம்மதியோடு வாங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே உங்களுடைய கால் பாதம் இருக்கு இல்லையா, அந்த பாதத்துக்கு பின்னாடி மஞ்சள் தண்ணியை தெளிச்சுக்கிட்டு வாங்க. ஏன்னா நமக்கு 4 நல்லது நடக்கும்போது கூடவே 7 கெட்டது வரும். சனி பகவான் நம்மை பிடிக்கணும் அப்படின்னா முதலில் அவர் பாதத்தில் தான் குடியேறுவார். ஜென்ம சனி மீனத்துக்கு ஆரம்பிச்சிருச்சு. அப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் சனி பகவான் பிடிப்பாரா அப்படின்னா, சிலருக்கு அவருடைய பார்வையால் கஷ்டங்களை கொடுப்பாரு. சிலருக்கு பாதத்தில் ஏறி பாடத்தை மிகப்பெரிய அளவுக்கு கற்பிப்பார். அவர் நம்மளை வந்து அணுகாமல் இருக்கணும் அப்படின்னா தினந்தோறும் உங்களுடைய பாதத்தில் மஞ்சள் நீரை தெளிச்சுக்கிட்டு நீங்கள் வெளியே போங்க. வீட்டுக்குள்ளே வந்ததும் அதே மாதிரி பண்ணுங்க. மிகப்பெரிய அளவில் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நாம் தப்பிக்கலாம். 2வது, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே அகலக்கால் வைக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் 2025 2027 வரைக்குமே வாழ்க்கை எப்படி போகுதோ அப்படி போங்க. அதை விட்டுட்டு இதை தாண்டி நான் இன்னும் இதில் ஒரு 10 லட்சமோ 5 லட்சமோ செலவு பண்ணால் எனக்கு அது இரட்டிப்பாக வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு சனீஸ்வரனுடைய அக்னி பரீட்சை தொடங்கும். அதனால் வாழ்க்கையே உங்களை கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போவோம். அந்த பாதையில் நீங்கள் நிம்மதியாக நடந்து போனால் எந்த விதமான இன்னல்களும் நிச்சயமாக நடக்கவே நடக்காது. அதை தாண்டி நீங்கள் மாற்றி யோசிக்கும் போது தான் பலவிதமான ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். இது நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, தேர்வும் எழுதியாச்சு. அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் அதற்காக வேறு வழிகளில் ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சியில் பல தடைகளை ஏற்படுத்துவார். தடையை தாண்டி போய் இலக்கை அடையக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுடைய கிரக கோச்சார பலன்கள் படி நீங்கள் தடையில் மாட்டிக்கணும் அப்படின்னா மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் தசாபுக்தி எப்படி இருக்குதுன்றதை பார்த்துக்கிட்டு நீங்கள் அகலக்கால வையுங்க. அப்படி இல்லைன்னா விதி எந்த வழியில் காட்டுதோ அந்த வழியில் சிவனேன்னு போய்கிட்டே இருங்க. அந்த எம்பெருமான் ஈஸ்வரனுடைய துணை உங்களுக்கு இருக்கும் பொழுது எந்த விதமான துணையும் தேவையில்லை. அதனால் அடுத்தவங்களை நம்பாதீங்க.
அவங்க நல்லா பேசுவாங்க. நம்பி பணத்தை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக கடலில் கரைத்த உப்பிற்கு சமம். அதனால் பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்க. எந்த ஒரு காரணத்துக்காகவும் கடன் வாங்காதீங்க. வாங்கக்கூடிய கடன் நிச்சயமாக இரட்டிப்பாக பெருகியே தீரும். நீங்கள் இப்போ வரைக்கும் கடன் இல்லாமல் இருக்கிறீங்கன்னா அப்படியே அந்த வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போனால் நீங்கள் நினச்சதை விட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். தொழிலில் நீங்கள் நிச்சயமாக லாபத்தை பெற முடியும். அதனால் தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்ற ஒரு யோசனையெல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா சனிப்பெயர்ச்சிக்கு முன்பாகவே தொழிலை விரிவுபடுத்திக்கோங்க. சில பேர் ஒரு கடை வச்சுருப்பாங்க, அந்த ஒரு கடையை 2 கடையை ஆக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு அதை செய்யாதீங்க. மார்ச் மாதத்துக்கு முன்னாடியே செஞ்சுருங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் வைக்கக்கூடிய அகலக்காலை அப்படியே உன்னிப்பாக கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருப்பார் சனி பகவான். அதனால் அந்த இடத்துல நாம் ஏதாவது சின்ன தப்பு பண்ணால் கூட அதற்கான ஒரு பலனை அனுபவிச்சுட்டு தான் நாம் நினச்சதை போய் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதாவது இப்போ வழி ரொம்ப சுலபமாக இருக்குது, இப்போ நீங்கள் எவ்வளோ ஓட முடியுமோ ஓடிக்கோங்க. சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு நின்று நிதானமாக பார்த்து பள்ளம் எங்கே இருக்குது அப்படின்னு பொறுமையாக போகணும். அவ்வளோதான். இவ்வளோ தான் சூட்சமே. என்ன செஞ்சாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செஞ்சால் நீங்கள் மிகப்பெரிய அளவில் சந்தோஷமாக இருக்க முடியும். வரக்கூடிய புத்தாண்டு ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. மீன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தினந்தோறும் உங்களுடைய நெத்தியில் செந்தூரத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு செந்தூரத்தை உங்களோடைய சுமக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்தை நீங்கள் கூடவே வச்சிருக்கிறீங்க. ஆஞ்சநேயர் இருக்கும் திசையை கூட சனீஸ்வரன் திரும்பியே பார்க்க மாட்டார். அப்பேற்பட்ட அளவுக்கு அந்த வாயுபுத்திரனின் செந்தூரத்திற்கு ஒரு பிரம்மாண்டமான சக்தி இருக்குது. மீனம் நினைச்சது அத்தனையுமே நடக்க போகுது. உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு எலுமிச்சை பழத்தை 2ஆ அரிஞ்சு மஞ்சள் குங்குமம் தடவி வையுங்க. எந்த விதமான கண் திருஷ்டிகளும் உங்களை அடையாது. ஏன்னா ஜென்ம சனி ஆரம்பிக்கும் போது நம்மளை பார்த்து கண்ணு வைக்காதவங்க கூட இந்த காலகட்டத்தில் நம்மளை பார்த்து பொறாமப்படுவாங்க. ஐயோ வளர்றாங்களே அப்படின்னு தேவையில்லாத கண் திருஷ்டிகளை நாம ஏன் சம்பாதிக்கணும்? வரக்கூடிய கண் திருஷ்டிகள் நம்முடைய வாசலில் இருந்து அப்படியே திரும்பி போகட்டும். மிகப்பெரிய அளவில் மீனம் வாழ்க்கையில் நல்லா இருக்க போகுது. இந்த பிரபஞ்சம் முடிவு எடுத்ததால தான் இப்பேற்பட்ட ஒரு செய்தியை கொண்டு வந்து உங்ககிட்ட இன்னைக்கு சேர்த்துருக்கு. இல்லைனா நீங்கள் இதை பார்க்கணுன்னு எந்த அவசியமுமே இருந்திருக்காது. எல்லாமே விதியின் கோட்பாடுகள் படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. மீனம் 2025 ரொம்ப மென்மையாக வாழப்போகுது. இருக்கிற இடமே தெரியாமல் யாருக்கும் எந்த விதமான ஒரு இன்னல்களும் இல்லாமல் தான் உண்டு, தான் வேலை உண்டு, தான் வீடு ஜன்னல் கதவு உண்டு அப்படின்னு ரொம்ப நிசப்தமான ஒரு நிலையில் பரஸ்பரமாக வாழப்போகுது. மீனம் நினைச்சது எல்லாமே நடக்க போகுது. உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கிட்ட எந்த விதமான வாக்குவாதத்திலையும் நீங்கள் போய் ஈடுபடக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த ஒரு வார்த்தை 100 வார்த்தைகளாக மாறி உங்கள் பக்கமே திரும்பி வரும் இந்த காலகட்டத்தில். அதனால் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நமக்கு ஆயுதமாக மாறும் பொழுது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா மௌனம் காக்கணும். ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி அவங்க கேட்கலையா, தயவு செய்து எந்த விதமான மாற்று கருத்தும் தெரிவிக்காமல் உன் விதி அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்துடுங்க. அவங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும். நீங்கள் நல்லது நினச்சி சொன்னாலே அது கெட்டதில் தான் போய் முடியும். அதனால் எந்த விதமான நல்லதையும் யாருக்கும் சொல்லாமல் தயவு செய்து மௌனமாக நீங்கள் இருந்தாலே புத்தாண்டு உங்களுக்கு செழிப்பாக இருக்கும். அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனுடைய பரிபூரணமான அருள் மீனத்துக்கு இருக்கும் பொழுது சனீஸ்வரனுடைய தாக்கம் எந்த விதத்திலையும் உங்களை பாதிக்காது. நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம். மீன ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நன்றி.